ஹலோ. ம். 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 சரி வந்துடுறேன். ਪੁੱਛਣ ਲੱਗਾ ਤੇ ਤੂੰ ਕਿਉਂ ਰੋਣਾ ਯਾਰਾ ਆਂਦਾ ਜਿਸ ਦੇ ਨਾਲ ਮੈਂ ਰੋਜ਼ੀ ਮੰਗਦਾ ਉਹ ਰਚ ਮਰਿਆ ਹਮਾਰਾ ਉਹ ਦਰ ਦਰ ਦੇ ਮੈਂ ਟੁਕੜੇ ਮੰਗਦਾ ਉਹ ਤੇ ਮੰਗ ਕੇ ਕਰਦਾ சொல்லு மச்சான். ஏன்டா காலையிலேயே அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக கொடுக்குறீங்க? சரி. ஹலோ. எப்போ வரேன்? ஹலோ சொல்கிறா. அப்படியா? ஹேய் வந்துட்டா போச்சு. ஓய். ஹாய் ஹாய். ஹே ஹே சாண்டி. ஹே குந்தானே.
அடிங்க இந்த வர இரு. அடிங்க. ஏய் பொறுமா பொறுமா. சாண்டி நீ வந்தோடனே வேலையை ஆரம்பிச்சிட்ட பத்தியா? உனக்கு வாய் ஜாஸ்திடா. அப்புறம் குந்தவி, ட்ராவல்லாம் எப்படி போச்சு? எவ்ரி திங் இஸ் ஓகே? ஊஃப், நாட் பேட். ரெண்டு வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள உன்கிட்ட இவ்ளோ பெரிய சேஞ்சா? ஜஸ்ட் ஸ்பீக் சம்திங் யூ இடியட். பெருசாக எதுவும் இல்லை, தாடி மட்டும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இந்த குரூப்ல நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா? ஹேய் ஏய் ஹாய். இதோ வரேன். டீ என்னடா அர்ஜென்ட்ரா. ரெஸ்ட் ரூம் இருந்தா போ. ஏய் சாண்டி சாண்டி, என்னடா? ஜில்லுன்னு இருக்கும், ஹீட்டர் போட்டுக்கோ. நான் பார்க்காத ஜில்லாடா, போடா அங்க. அப்புறம் இருப்போம். டேய் சாண்டி சாண்டி, ஏன்டா தேவலாம பண்ணிட்டு இருக்க? குளிருதுடா குளிருதுடா. அடிக்கிற குளிரில் உன்னை யாரா பச்சை தண்ணி ஊற்ற சொன்னா? ஓகே பாய்ஸ், செக்இன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் குந்தவி கிளம்பிடுவா. அவள் கிளம்புறதுக்குள்ள நம்ம கிளம்பணும், இல்லைன்னா சாமி ஆடிடுவா. அப்புறம் guys, one more thing. No mobile phone, no Instagram, no WhatsApp. Only accept calls. ஐயோ கொஞ்சம் விறக சரியாக வச்சா கேம்ப் ஃபயர் செட்டப் முடிஞ்சுது. இன்னும் எவ்வளோ நேரம்டா பார்த்துட்டே இருக்கிறது? பாட்டிலை ஓப்பன் பண்ணுங்கடா. சரி மச்சி, குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது போல, அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி கொடு. குந்தவி,
ஆ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பசிக்குதுன்றாங்க, நீ போய் ஆதியை கூட்டு வா. ஆ சரி, கூப்பிட்டுட்டு வரேன். மச்சான் சியர்ஸ். சேர்ஸ். ஏ ஆதி, அங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? உன்னை வர சொன்னா. ஏய், கையில் என்ன பாட்டில்? பியர் பாட்டில் மாதிரி இருக்கு. அந்த கையில் என்ன? தம்மாஸ். என்னடா இது புது பழக்கம்? ஆதி, உன்கிட்ட தானே கேக்குறேன், பதில் சொல்றா. ஆதி, நீ ஒரு பாக்ஸர், மறந்துட்டியா? சில வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தங்களே தெரியறதில்ல. ஆனால் அந்த வார்த்தையோட அர்த்தமும் அழகும் தெரிஞ்சதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற சுவாரஸ்யமும் ஆசையும் அதிகரிச்சிருது. அப்படி அர்த்தம் தெரிஞ்சு அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்வத்தை துண்ண வார்த்தை அது. மிஸ்டல். கேட்கவே நல்லா இருக்குல்ல? மிஸ்டல் அப்படின்னா தென்றல் கலந்த புயல். ஆதி அவனோட லைஃப்பில் அந்த மிஸ்டலை பார்ப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. ஷீ இஸ் சம்திங் லைக் மேஜிக். யாத்ரா. சே, ஏன்டா? மச்சான் இன்னும் எவ்வளோ நேரம்டா பார்த்துட்டே இருக்கிறது? பாட்டிலும் ஓப்பன் ஆகாமே இருக்கு மச்சான். ஏய் குந்தவி, இந்த ஃபோட்டோ பாரேன். ம்? டேய் சாண்டி, நான் மச்சான் விட்டுட்டு குடிக்கிற? சும்மா
இந்தா புடி உனக்கு. ஓகே ஏய் சாண்டி சாண்டி நோட்ரா. ஏய் ஏன்டா டிராயிங் நோட் மேல வைக்கிற? வாங்கினியா? வாடா நல்லவனே. ம். யாரா அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? குடு பார்ப்போம். உனக்கு தெரியாது. டேய் தெரியாதாண்டா உனக்கும். இல்லை நிஜமா தெரில. அதிரா, ஹாய்டா. வாடா. எப்படா இருக்க? ம். நல்லா இருக்கேன்டா. அப்புறம் என்ன ஸ்பெஷல்? ஃபைனல்ஸில் செலக்ட் ஆகிட்டீங்க, கங்க்ராட்ஸ். ஆனால் இந்த தடவை ஃபைனல்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் கேம் பிளே பற்றி உனக்கு தெரியாது? டஃப்பா? அதெல்லாம் இல்லை. இப்போ வரைக்கும் என்னோடய டெக்னிக்ஸையும் காம்போஸையும் அடிச்சுக்க ஆளே கிடையாது. உன்னை ஆப்னேட் பண்ணி விளையாட போகிற பிளேயர் நேம் தெரியுமா? ஆதி. யார் அவன்? கிக் பாக்ஸிங்னாலே அவன் மட்டும்தான். அவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவனோட கேம் பிளேலாம் பார்த்தேன், பா சான்ஸே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. ஏய், ஏன் டெக்னிக்ஸ்க்கு ஈக்குவலாக அவனை வச்சு பார்க்குறியா? நான் இப்போவும் சொல்கிறேன், என்னோடய காம்போஸையும் டெக்னிக்ஸையும் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதையும் தாண்டி ஒருத்தன் வந்தானா பார்க்கலாம். அவன் விளாண்ட எல்லா டோர்னமெண்ட்லையும் நாக் அவுட்டில் மட்டும்தான் வின் பண்ணியிருக்கான். இது வரைக்கும் நடந்த எல்லா மேட்ச்லேயும் பாயிண்ட்ஸில் ஜெயிச்சதா எனக்கு தெரிஞ்சு யாரும் சொன்னதில்லை. அதை வச்சு தான் சொல்கிறேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்க. அதுக்கப்புறம் உன் விருப்பம். பி சேஃப். சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். நான் வரேன் அதீரா.
தங்கமணி, நானாக கேட்கும்போது கொடுத்துருந்தீங்கன்னா கமிஷனோட போயிருக்கும். இப்போ எங்கே வந்து நிற்குதுன்னு பார்த்தியா? காசு என் கண்ணை மறைச்சிச்சு தலையா. என்ன உயிரோட மட்டும் விட்டுரு தலையா. தலையா என்ன விட்டுரு தலையா. மொத்த காசையும் நீயே எடுத்துக்க தலையா. என்ன உயிரோட மட்டும் விட்டுரு தலையா. தங்கமணி, ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஒரு கோட்டை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதில் இருக்கிற தூண்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த தூணில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த சாம்ராஜ்யத்துக்கு நீங்கள் தான் தூண்கள். நீங்கள் கொண்டு வர்ற காசு ஒவ்வொன்றும் செங்கல். தூணில் இருக்கிற ஒரு செங்கலை உருவினா கூட கோட்டை கடை கடத்துறோம். அதுவே ஒரு தூணே தப்பு செஞ்சா கோட்டையோட கதி என்ன? மொத்த காசையும் நீயே எடுத்துக்க தலையா. என்ன உயிரோட மட்டும் விட்டுரு தலையா. டேய், அவன் தான் விடுவிடுன்றான்ல, விட்டுருங்கடா. ஐயோ எரியுதே எரியுதே. யாரா காப்பாத்து. ஐயோ எரியுதே. விட்டுருங்க என்னைய. ஐயோ. ஏன்டா குடிச்சிட்டு மணலில் போட்டேன் என்ன. அது தூக்கி தூரம் போடுறான். கொடு. அண்ணே டீ உனக்குடா. எனக்கு வேணாம்பா, நீயே குடி. எனக்கு வயிறு சரியில்லை. அண்ணே தங்கமணி கேஸ் மேட்ரை பசங்களே பார்த்துக்கின்னு சொல்லிட்டானுங்க. பசங்க வக்கீல வச்சு பார்த்துப்பானுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. நீங்கள் ஒன்றும் வர தேவையில்லண்ணே. ரொம்ப செலவு பண்ணியிருப்பான் போல. முக்கால்வாசி எடுத்தாச்சுண்ணே. 70% எடுத்தாச்சு. அண்ணா ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேண்ணே. பாக்ஸிங்கில் ஏதோ மேட்சா நேஷ்னல் செலக்ஷன் சொன்னாங்க. நம்ம ஸ்டேடியம் கூட ஏற்கனவே ஏதோ கட்சி மீட்டிங் புக் ஆகிருக்கு போல். அதனால நம்ம காலேஜினோட யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. பாக்ஸிங்க ரைட்டு. அதனால நமக்கு என்ன யூஸ்? அதில் ஒன்றும் பெருசாக இல்லைண்ணே. நம்ம கிரவுண்டு யூஸ் பண்ணுறதுனால ரிங்குக்கு இவ்வளோன்ற மாதிரி வாடகை கொடுத்துருவாங்கண்ணே. நம்மக்கிட்ட 4 ரிங்கு இருக்குது. கூட்டி கழித்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபா வரண்ணே. அது போக விளையாட வரவங்க, அதை பார்க்க வரவங்க, அம்பேரு எல்லாரையும் சேர்த்தோன்னா ஒரு 300 பேர் வருவாங்கண்ணே. நம்ம காலேஜ் தான் பெருசாச்சே. நம்ம காலேஜில் கேண்டீன் வேறு இருக்குது. எல்லோரும் வெளியே போய் சாப்பிட சோம்பேறி போட்டுட்டு நம்ம காலேஜ் கேண்டீன்ல சாப்பிடுவாங்க. அதிலே நமக்கு பெருசாச்சுல. அதை கணக்கு பண்ணோன்னா ஒரு 1-1.5 வரும்ண்ணே. கூட்டி கழிச்சு அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு 5 லட்ச ரூபா லாபண்ணே. 5 லட்சம் 300 பேருக்கு கேவலம் 5 லட்சமாடா. நம்ம தங்கமணியை பாருடா. செத்தாலும் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமா 60 லட்சம் ரூபாயை சொலையா கையில் கொடுத்துட்டு போயிருக்காண்டா. நீங்கள் என்னடாண்ணா 300 பேருக்கு 5 லட்சம் வாங்குறீங்க.
இந்த கேமோட ஓவரால் பட்ஜெட் என்ன? ப்ரோக்ராம் சர்டிஃபிகேட்டு, டிராஃபி, வந்திருக்கிறவங்கள கவனிக்கிற செலவு, போக்குவரத்து செலவு, அப்படி இப்படி பார்த்தாலும் 1.5 கோடி ரூபா தேருண்ணே. அண்ணன் நெஞ்சில் புகைய வாத்தடா. இப்போ சொன்னப்பார், இதுதான் சரி. புரியலேனே. நீ என்ன பண்ணுற? அந்த ஒரு சியையும் நமக்கு வர மாதிரி முடிச்சிரு. நோ நோ. ஏன்டா முடியாதானே? அப்படிலாம் இல்லைண்ணே, முடியாதுலாம் இல்லை. அது ஒரு சவ்வு வேணாண்ணே. அண்ணா வேணா ஒன்று பண்ணலாண்ணே. ம், என்னடா? அந்த மேட்ச் நடத்தலாம் பண்ணிட்டோன்னா கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு கணக்காட்டி மொத்த அமௌண்ட்டையும் நம்ம கணக்கு கொண்டு வந்துடலாண்ணே. ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தான் தெரிலண்ணே. அப்போ கலவரம் பிறந்தாதான் காசு வரும்னு சொல்கிற. ம், வர வச்சிடலாம். நல்லா இருக்கு. போங்க. ஹலோ அதீரா. ஆமாம், நீங்கள்? நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேளு, குறுக்க பேசாத. விஜயன் செல்வா, வயசு 23, உன் கூட இந்துஸ்தான் காலேஜில் தான் ஒன்றா படித்தாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, கரெக்டா? ஆமாம். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? யார் நீ? குறுக்க பேசாதன்னு சொன்னல, நான் சொல்கிறத மட்டும் கேளு. உன் ஃப்ரெண்ட்ஸ் உயிரோடு வேணும் அப்படின்னா நான் சொல்கிறத மட்டும் செய். நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. ஃபோனை வை. ஏய், என்ன? யார் நீ? நீ சொல்கிறத நான் எப்படி நம்ப முடியும்? உன் ஃப்ரெண்ட்ஸ் உயிரோடு வேணும் அப்படின்னா நான் சொல்கிறத அப்படியே செய். இப்போ ஃபோனை வை, நானே கூப்பிட்றேன். ஹலோ ஹலோ. இவங்களை பொறுக்கி போடுங்கடா.
அவனுக்கு வேறு வேலை இல்லை. ஏய் மச்சான், ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்டீங்க? எங்கடா இருக்கீங்க? ஏய், எத்தனை தடவை சொல்கிறது? உன் மச்சானுங்க 2 பேரும் என் கஸ்டடியில் தான் இருக்கானுங்க. வேணும்னா வந்து பொறுக்கிட்டு போ. சும்மா ஃபோன் அடிச்சு மச்சான் மச்சான் இருக்காம ஃபோனை விட. கே ஃபார் கலவரம் பிறந்துருச்சா? சொல்லுங்க அதீரா. சரி, அப்போ என்ன பண்ண சொல்லு. அப்படி வா வழிக்கு. நீ ஒன்றும் பண்ண வேணாம். குறுக்க பேசாமல் நான் சொல்கிறத மட்டும் செய். இப்போ ஃபோனை கட் பண்ணு. என்ன பண்ணணுன்றதை நானே ஃபோன் அடிச்சு சொல்கிறேன். குட் மார்னிங்டா. குட் மார்னிங். உன் காஃபி அங்கே வச்சுருக்கேன். ஆ ஆ. அதே பார்த்தியா என்ன? ம், பார்க்கலையா? இரு வரேன். ம் ம். அர்ஜுன், 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 டேய். ஷோ, டேய், பயந்தே போயிட்டேன், லூசு. அர்ஜுன், அர்ஜுன், என்னடி? வா கடைக்கு போலாம். சாண்டி கூட்டு போடு. கொஞ்சம் நீயே அவனை பாரு. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. எங்கே பார்த்தேன்? எங்கே பார்த்தேன்? ஹே,
உன் பேர் என்ன? என் பேரா மாறா. மாறாவா? உன் பேர் என்ன? என் பேரா யாத்ரா. யாத்ரா? ம்? ம்? அவ்வளோ ஒன்றும் ரசிச்சல சொல்ல வேணாம், யாத்ரா சொன்னா போதும். ம்? என்னாச்சு? அட பாவி குந்தவி, இங்க என்ன நடக்குது? அதான்டா எனக்கும் தெரியல. இரு, இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஹே, ஏய், அந்த போட்டோல பார்த்த பொண்ணு தானே? உண்மையாட்ட இருந்துட்டு என்ன வேலை பார்த்துருக்கான் பாரு அவன். விடுறா விடுறா, நம்ம பையன் தானே, பொழைச்சி போகிறான். பாவி. சரி, நமக்குள்ளேயே இருக்கட்டும், யார்கிட்டயும் சொல்ல வேணாம். பாப்பலாம். சரி சரி. டாப்பா, காலைல 6 மணிக்கு வந்தீங்க, இப்போ சாயந்தரம் 6 மணி ஆகுது, க்ளோசிங் டைமு. தச்சே எந்திரிச்சு வரலப்பா. ஹே, ரீச் ஆகிட்டே ரூமுக்கு? ரீச் ஆயிட்டேன். நீ? நானா? போகிற வழியில் உட்காந்துருக்கேன். ம். கடைசியாக நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, என்னது? உன்னை எனக்கு முன்னாடியே தெரியும். ஒரு நிமிஷம், அம்மா கூப்பிடுறாங்க. கட் ஆயிடுச்சு. ஆமா, என்ன சொல்லிட்டு இருந்த? ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு உன்னை முன்னாடியே தெரியும். நீ ரொம்ப ஷார்ப்பு, என்னை ஈஸியா கண்டுபிடிச்சிடும்னு நினைச்சேன். ஆனா நீ சரியான தத்தி மக்கு. என்ன சொல்கிற? என்ன எப்படி உனக்கு தெரியும்? உன்னை ஃபர்ஸ்ட் பாக்ஸிங்ல சேர்த்து விட்டது ஜெயந்தி மிஸ் தானே? ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும்? நீ மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்க. உன்னை ஜெயந்தி மிஸ் தான் நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஒரு தடவை சாரோட மண்டையை கூட உடைச்சியே. எல்லாம் எனக்கு தெரியும். ஏய், இதெல்லாம் யார் உனக்கு சொன்னா? அவன் என்ன சொன்னான் நான் சொல்கிறேன். குந்தவி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. சும்மா இரு ஆதி, நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. நீங்க என்னடா இப்படி உட்காந்துருக்கீங்க? ஹாய் ஆதி. என்ன இது புது பழக்கம்? நல்ல கேளு ஆதிரா, சார் யார் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. புதுசா பழக்கம் வேற பழகி வச்சிருக்காரு. குந்தவி, நீ கொஞ்சம் சும்மா இரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதீரா. அது என்னன்னு நான் சொல்றேன். சாஞ்சாடம்மா சாஞ்சாடு, சரக்க போட்டு சாஞ்சாடு.
இதுதான் அன்னைக்கு நடந்தது. அதிரானா மட்டும் இல்லாட்டி ஆதியை காப்பாற்றிருக்கவே முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டு போய் அவங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. குந்தவி கூட ஃபோன் பண்ணி சொன்னது அதிரானா தான். ஹே, ரீச் ஆகிட்டே ரூமுக்கு? ரீச் ஆயிட்டேன். நீ? நானா போகிற வழியில் உட்காந்துருக்கேன். கடைசியாக நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, என்னது? உன்னை எனக்கு முன்னாடியே தெரியும். ஒரு நிமிஷம், அம்மா கூப்பிடுறாங்க. கட் ஆயிடுச்சு. ஆமா, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு உன்னை முன்னாடியே தெரியும். நீ ரொம்ப ஷார்ப்பு, என்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிடும்னு நினச்சேன். ஆனால் நீ சரியான தத்தி மக்கு. என்ன சொல்கிற? என்ன எப்படி உனக்கு தெரியும்? உன்னை ஃபஸ்ட்டு பாக்ஸிங்கில் சேர்த்து விட்டது ஜெயந்தி மிஸ் தானே? ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும்? நீ மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸில் நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்க. உன்னை ஜெயந்தி மிஸ் தான் நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஒரு தடவை சாரோட மண்டையை கூட உடைச்சியே. எல்லாம் எனக்கு தெரியும். ஏய், இதெல்லாம் யார் உனக்கு சொன்னா? அவன் என்ன சொன்னான்னு நான் சொல்கிறேன். இந்த அடி எதுக்கு தெரியுமா? என் கேம் பிளேயோட உன் கேம் பிளேவை கம்பேர் பண்ணதுனா ஆக்சுவலி இந்த மாதிரி கேம் பிளே எனக்கு பிடிக்கவே பிடிக்கும். ரிங்கில் வச்சு அடிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் என்ன சுச்சுவேஷன் அப்படி. ஆக்சுவலாக நீ பாக்ஸர்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ ஒரு அடிக்கு கீழே விழுவன்றது நான் எதிர்பார்க்காத விஷயம். என்ன சொல்கிறது? சரி, ஓகே. இந்த பாராதி, எனக்கு உன் மேலே கோவம் இருக்குதான். அவனை கொல்ற அளவுக்கு நான் அவனுக்கு சீப்பான ஆளாக கிடையாது. ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். ஹலோ, நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன் சொல்லு. உன்னை கால் பண்ண சொன்னா அதிக பிரசங்கித்தனமாக பண்ணாத அதிரா. நான் சொல்கிறத மட்டும் செய். ஃபோனை வை. சரி, ஓகே, நான் கட் பண்ணுறேன். டேம் இட். கேஃபார் கலவரம். சொல்லுங்க அதிரா. நீ சொன்ன வேலையை முடிச்சிட்டேன். ஆதி நாக் அவுட். என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கடா? பிசிறு வச்சிட்டியா அதிரா? செய்கிற வேலையை திருத்தமாக செய்கிறது இல்லையா? எனக்கு பிசிறு வச்சா பிடிக்காதே. ஏய், இந்த பார், நான் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர், கொலகாரன் கிடையாது. என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன். எங்கடா வச்சுருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸை? ஹேய், கூல். ஏன் கத்துற? ஆண்டகனிஸ்ட் ரோல் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இங்கே நான் தான் மெயின் ஆண்டகனிஸ்ட், மறந்துடாத. வேலையை முடிச்சிட்டல, உன் பசங்களை டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. போ
போய் ஆர்டரை கலெக்ட் பண்ணிக்கோ.